ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் சேனலில் ஒரு ஸ்டோரி மூலமாக ஒரு 50 இங்கிலீஷ் வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில் 2 கேரக்டர்ஸ், ரவி மாயா. ரவி அண்ட் மாயா ஃபஸ்ட் டைம் பார்க்கில் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி கன்வர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. ஹாய், மை நேம் இஸ் ரவி. வணக்கம், என் பேர் ரவி. வாட் இஸ் யோர் நேம்? உங்கள் பேர் என்ன? இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய், மை நேம் இஸ் ரவி. வாட் இஸ் யோர் நேம்? மை நேம் இஸ் மாயா. என் பேர் மாயா. நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. மை நேம் இஸ் மாயா. நைஸ் டு மீட் யூ. ரவி மாயா கிட்ட கேட்குறான், ஹவ் ஆர் யூ டுடே? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுக்கு மாயா சொல்கிறா, ஐ எம் டூயிங் கிரேட். ஹவ் அபவுட் யூ? நான் நன்னா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதுக்கு ரவி சொல்கிறான், ஐ எம் குட் டு, தேங்க்யூ. நானும் நன்னா இருக்கேன், நன்றி. வாங்க சேர்ந்து சொல்லலாம். ரவி கேட்குறான், ஹவ் ஆர் யூ டுடே? மாயா சொல்கிறா, ஐ எம் டூயிங் கிரேட். ஹவ் அபவுட் யூ? அதுக்கு ரவி சொல்கிறா, ஐ எம் குட் டு, தேங்க்யூ. மாயா கேட்குறா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ரவி சொல்கிறான், ஐ எம் ஃப்ரம் சென்னை. அண்ட் யூ? நான் சென்னையிலிருந்து வரேன். நீங்கள்? மாயா சொல்கிறா, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். வாங்க சேர்ந்து சொல்லலாம். மாயா கேட்குறா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ரவி சொல்கிறா, ஐ எம் ஃப்ரம் சென்னை. அண்ட் யூ? மாயா சொல்கிறா, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ ரவி கேட்குறா, ஹவு ஓல்ட் ஆர் யூ? உங்களுக்கு என்ன வயசு? மாயா சொல்கிறா, ஐ எம் 25 years old. எனக்கு 25 வயசாயிடுத்து. வாட் அபவுட் யூ? உங்களுக்கு? ரவி சொல்கிறான், ஐ எம் 27 years old. எனக்கு 27 வயசு. வாங்க சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரவி கேட்குறா, ஹவு ஓல்ட் ஆர் யூ? மாயா சொல்கிறா, ஐ எம் 25 years old. வாட் அபவுட் யூ? ரவி சொல்கிறா, ஐ எம் 27 years old. மாயா கேட்குறா, வாட் டு யூ டூ ஃபார் ஒர்க்? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? ஐ ஒர்க் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். அண்ட் யூ? நீங்கள்? மாயா சொல்கிறா, ஐ எம் அ டீச்சர். நான் டீச்சராக இருக்கேன். வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த சென்டென்சஸ். மாயா கேட்குறா, வாட் டு யூ டூ ஃபார் ஒர்க்? ரவி சொல்கிறா, ஐ ஒர்க் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் யூ? மாயா சொல்கிறா, ஐ எம் அ டீச்சர். ரவி கேட்குறான், டு யூ ஹாவ் எனி ஹாபீஸ்? உங்களுக்கு ஏதான பொழுதுபோக்கு இருக்கா? ஹாபீஸ்னா பொழுதுபோக்கு. மாயா சொல்கிறா, எஸ், ஐ லவ் ரீடிங் புக்ஸ் அண்ட் குக்கிங். எனக்கு புக் படிக்கிறது பிடிக்கும், சமையல் செய்வதும் பிடிக்கும். ஹவ் அபவுட் யூ? உங்களுக்கு? திருப்பி மாயா ரவியை கேட்குறான். ரவி சொல்கிறா, ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் வாட்சிங் மூவிஸ். எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், படம் பார்க்கறது பிடிக்கும். லெட்ஸ் ப்ராக்டிஸ் நவ். ரவி கேட்குறான், டூ யூ ஹாவ் எனி ஹாபீஸ்? மாயா சொல்கிறா, எஸ், ஐ லவ் ரீடிங் புக்ஸ் அண்ட் குக்கிங். ஹவ் அபவுட் யூ? ரவி சொல்கிறா, ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் வாட்சிங் மூவிஸ். மாயா ரவி கிட்ட கேட்குறா, டூ யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ்? சிப்ளிங்ஸ்னால் சகோதரி சகோதரர்கள். ஸோ மாயா ரவி கிட்ட கேட்குறா, உங்களுக்கு சகோதரர் சகோதரிகள் இருக்காங்களா அப்படின்னு. ரவி சொல்கிறான், எஸ், ஐ ஹாவ் அ பிரதர். எனக்கு சகோதரன் இருக்கா. வாட் அபவுட் யூ? உங்களுக்கு? மாயா சொல்கிறா, ஐ ஹாவ் 2 sisters. எனக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. லெட் அஸ் ப்ராக்டிஸ் த சென்டென்ஸ் அகெயின். மாயா கேட்குறா, டூ யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ்? ரவி சொல்கிறா, எஸ், ஐ ஹாவ் அ பிரதர். வாட் அபவுட் யூ? மாயா சொல்கிறா, ஐ ஹாவ் 2 sisters. ரவி கேட்குறான், வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக் எண்ட்? இந்த வார இறுதியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மாயா சொல்கிறா, ஐ எம் பிளானிங் டு விசிட் மை ஃபேமிலி. என் குடும்பத்தை சந்திக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். வாட் அபவுட் யூ? நீங்கள்? அதுக்கு ரவி சொல்கிறான், ஐ வில் பி கோயிங் டு த பீச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போகிறேன். லெட்ஸ் ப்ராக்டிஸ். ரவி கேட்குறான், வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக் எண்ட்? மாயா சொல்கிறா, ஐ எம் பிளானிங் டு விசிட் மை ஃபேமிலி. வாட் அபவுட் யூ?
ரவி சொல்றான் I will be going to the beach with my friends. மாயா ரவி கிட்ட கேக்குறா do you like traveling? உங்களுக்கு பயணம் செய்வது பிடிக்குமா? அதுக்கு ரவி சொல்றான் yes I love traveling. எனக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். My dream is to visit Paris. ட்ரீம்னா கனவு. அப்படின்னா என்னோட கனவு பாரிஸை பார்க்க வேண்டும். அதுக்கு மாயா சொல்றா that sounds amazing. அப்படின்னா அருமை. I want to visit Japan. எனக்கு ஜப்பானை போய் பார்க்கணுங்கிற ஆசை. மாயா கேட்குறா do you like traveling? ரவி சொல்றான் yes I love traveling. My dream is to visit Paris. அதுக்கு மாயா சொல்றா that sounds amazing. I want to visit Japan. ரவி கேட்குறான் do you like coffee or tea? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? அதுக்கு மாயா சொல்றா I prefer tea over coffee. எனக்கு காஃபிக்கு பதிலா டீ பிடிக்கும். மாயா கேட்குறா what do you want to do in the future? நீங்க எதிர்காலத்துல என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதுக்கு ரவி சொல்றான் I have been thinking about learning graphic design. நான் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாயா சொல்கிறா ஐ எம் பிளானிங் டு லேர்ன் கிட்டார். நான் கிட்டார் கற்றுக்கலான்னு பிளான் பண்ணின்னு இருக்கேன். லெட்ஸ் ப்ராக்டிஸ் தீஸ் சென்டென்சஸ். மாயா கேட்குறா வாட் டு யூ வாண்ட் டு டூ இன் த ஃபியூச்சர்? ஐ ஹவ் பீன் திங்கிங் அபவுட் லேர்னிங் கிராஃபிக் டிசைன். மாயா சொல்கிறா ஐ எம் பிளானிங் டு லேர்ன் கிட்டார். கடைசியாக ரவி மாயா கிட்ட ஓகே பாய் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ மாயா அப்படிங்கிறா. உங்களோட பேசினது மிகவும் நன்றாக இருந்தது. மாயா சொல்ற சேம் ஹியர் ரவி. இங்கேயும் அப்படிதான் ரவி. லெட்ஸ் டாக் அகெயின் சூன். நம்ம விரைவில் மீண்டும் பேசலாம். லெட்ஸ் பிராக்டிஸ். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ மாயா அப்படின்னு ரவி சொல்றான். மாயா சொல்றா சேம் ஹியர் ரவி. Let's talk again soon. நமக்கும் பாய் சொல்றதுக்கு டைம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். See you soon in next interesting fun filled video. மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.